10th standard NCERT physicsல chapter light reflection and refraction topicல இருந்து problem number 8 எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Problem number 8, an object 6 cm tall is placed in front of a convex lens. An object 6 cm tall is placed in front of a convex lens at a distance of 18 cm. If the image is formed at a distance of 9 cm on the other side of the lens, find the height of the image. சரி, இந்த ப்ராப்ளத்தில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. ஓன்றது ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் ஏபின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோடைய டால், அதாவது ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க 6 சென்டிமீட்டர். இந்த 6 சென்டிமீட்டர் தான் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க 18 சென்டிமீட்டர். ஸோ 18 சென்டிமீட்டர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏ டேஷ் பி டேஷ்ன்றது தான் இமேஜ். ஸோ இந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இமேஜோடைய ஹைட் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி இமேஜ், இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். மேக்னிஃபிகேஷன் m is equal to h2 divided by h1 is equal to v by u. ஸோ இங்கே h2ன்றது ஹைட் ஆஃப் தி இமேஜ், h1 ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், vன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ், uன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ வாட் ஆர் த டேட்டாஸ் கிவன்? ஆப்ஜெக்டோடைய ஹைட் h1 கொடுத்துருக்குறாங்க 6 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க u is equal to minus 18 சென்டிமீட்டர். இமேஜ் டிஸ்டன்ஸ் v given 9 சென்டிமீட்டர். என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும்? இமேஜ் ஹைட் h2 கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இமேஜ், ரியல் ஆர் இன்வெர்டட் இமேஜ், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம்? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா h2 divided by h1 is equal to v by u. ஸோ இதில் நம்ம h2 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். h2ன்றது தான் இமேஜ் ஹைட்டு. அப்போ h2 மட்டும் வச்சுக்கிட்டு h2 is equal to v by u into h1 அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் h2 is equal to vக்கு பதிலாக வியோட வேல்யூ என்ன? 9 சென்டிமீட்டர். h1 height of the object 6 சென்டிமீட்டர். யூவோட வேல்யூ minus 18 சென்டிமீட்டர். இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 9ஐயும் 18ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 2ன்னு ஆகிடும். இந்த 2வையும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு -3ன்னு வந்துடும். அப்போது ஹைட் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்குது? -3 சென்டிமீட்டர். இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இமேஜ் இன்வெர்டட் இமேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. அப்போது நமக்கு இமேஜுடைய ஹைட்டு எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி இமேஜ்? இட் இஸ் அ இன்வெர்டட் இமேஜ். தலைகீழாக தெரியும். இட் இஸ் அ இன்வெர்டட் இமேஜ். ஸோ இன்வெர்டட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி கான்வெக்ஸ் லென்ஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.